புதுச்சேரி சிறுமி படுகொலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்போம். எழில், வணக்கம். இந்த 15 நாட்கள் நீதிமன்ற காவல் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய 2 பேரையும் நீதிமன்றத்திற்கு அழைத்துவதற்காக காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை நீதிமன்றம் அழைத்து வந்தால் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இன்று மதியம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண் வழக்கறிஞர்கள், ஆண் வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் நீதிமன்றம் முன்பு ஒன்று கூடி தங்களை எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன் காரணமாக கொலை வழக்கில் தொடர்புடைய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த இருவரையும் காவலர்கள் நேரடியாக சிறைச்சாலை கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட நீதிபதி இளவரசன் அவர்கள் நீதிமன்றத்தில் இருந்து நேரடியாக சிறைச்சாலைக்கு சென்று அங்கு இருவரையும் பார்த்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைப்பதற்காக உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலையில் இருந்து இருவரையும் சிறைக்குள் அடைத்துள்ளனர். மேலும் இந்த 15 நாள் நீதிமன்ற காவலில் தொடர்ந்து காவலர்கள் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்து காவல்துறையினர் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே இந்த இரண்டு கொலை வழக்கில் தொடர்புடைய இருவரையும் தற்பொழுது 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.